காயில் வோல்டேஜ் வந்திருக்கா பார்க்கலாமா? அவுட்புட் சைடு கெப்பாசிட்டர் இருக்கிற சைடு தான் அவுட்புட் சைடு. 3.3 வோல்ட்டு பக்காவாக வருது. 5 வோல்ட்டு பக்காவாக வருது. See 5 வோல்ட்டு கிளியர், வெரி குட். 3.3 வோல்ட் இஸ் ஆல்சோ கிளியர். சார்ஜர் ஐசி தன்னுடைய ஜாபை ப்ராப்பராக முடிக்குது. ஐஓக்கு சிக்னல் வருது, ஐஓலேருந்து ஆன் ஆகுது. அந்த மதர் போர்டோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, போர்டு ஆன் ஆகலை. இந்த போர்டோட பவர் பட்டனுக்கு நான் போட்டுமா, ஸ்டாண்ட் பை நல்லா தானே இருக்குது. காயிலே வந்ததுக்கப்புறமா எதுக்காக போயிட்டு எல்டிஓ வருதான்னு பார்க்கணும். அப்போ தான் சிப்பு டிடெக்ட் ஆகும். MB பயாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 2 கையும் அதுக்கப்புறமா ப்ரோக்ராமரில் போகவே கூடாது, தொடவும் கூடாது, அவ்வளோதான். இதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் தான் பண்ணணும். போட்டு அழுத்துறது தேவைப்படும் போது அதை பண்ணலாம். நானே கூட சில பயாஸ் சிப் எல்லாமே ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகாத அழுத்திக்கிட்டு இருப்பேன். அது 1 MB 2 MB 4 MB வரைக்கும் ஓகே. 8 MB 16 MB 32 MBக்கு நடக்காது. காரணம் என்னென்னா அதெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்கும். டெஸ்க்டாப்பில் பேக்கப் பயாஸை என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். பாஸ்வேர்டு எடுக்கிறதுக்காக வருது. ஆன் பண்ண உடனே பாஸ்வேர்டில் ஸ்டக்கப் ஆகி நிற்குது. அந்த கேஸுக்கெலாம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்மளால் முடியலன்னா மறுபடியும் இதையே போட்டு கொடுத்துடலாம். நம்ம போட்டதுக்கப்புறமா டெட் ஆகிடுச்சுன்னா இதையே போட்டு கொடுத்துடலாம், எடுக்க முடியலங்கிற பட்சத்தில். அதனால் அண்டு நீங்கள் ஃப்யூச்சரில் பயாஸை ஸ்டடி பண்ணுறதுக்கு அந்த ஃபைல்லாம் யூஸ் ஆகும், கம்பேர் பண்ணுறதுக்கு. இப்போ பேக்கப் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ ஓப்பன் கொடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் டெஸ்க்டாப்பில். இதோ 100% ஓகே பின்னு. இதை என்ன பண்ணி விட்டுடலாம், இடத்த மட்டும் காமிச்சு விட்டுட்டு எழுதுறான்னு சொன்னால், இப்போது கம்ப்யூட்டரில் இருந்து இந்த ப்ரோக்ராமர் அதை இழுத்து என்ன பண்ணுன்னா, சிப்புக்கு உள்ளுக்குள்ளார அந்த எக்ஸ் டெஸ்க் கன்வெர்ட் சாஃப்ட்வேரை அது எக்ஸ் ஃபார்மேட்டில் தான் இருக்கும், எக்ஸ் அண்ட் டெசிமல் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அந்த ஃபேர்ம்வேர்னு சொல்லலாம், சாஃப்ட்வேர்னு சொல்லலாம், ரைட்டா? கோடிங். திஸ் இஸ் த மினி கம்ப்யூட்டர் கெப்ட் இன்சைட் யுவர் கம்ப்யூட்டர். பயாஸுங்கிறது அது ஒரு கோடிங். ஐஓவோட கோடிங், பிசிஹெச்சோட கோடிங் எல்லாமே உள்ளுக்குள்ளார இருக்கும். இது உள்ள மொத்த டீட்டெயிலும் இருக்கும். பயாஸுக்கு 4 கம்பார்ட்மெண்ட்டு. அதில் ஒன்று தான் பயாஸு, அதில் ஒன்று தான் டிஸ்கிரிப்டர். டிஸ்கிரிப்டர் ரீஜியனில் தான் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அதை யாரும் எடிட் பண்ண முடியாது. டீட்டெயிலாம் நான் பயாஸ் எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐ மீன் அந்த சிப் எப்படி வேலை பண்ணுவதுன்னு போது சொல்கிறேன், ஓகேவா? இப்போது ரைட் ஆகிடுச்சில்ல. இப்போ ரீடு கொடுத்தீங்க அப்படின்னா ரைட் ஆகிடுச்சு, ஆட்டோ வெரிஃபை ஆகிடுச்சு. நீங்கள் ரீடு கொடுக்க வேண்டாம். ரீடு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, பஃபர் ஏரியாவுக்கு உள்ளுக்குள்ளார போகலாம். பஃபர் ஏரியா அப்படிங்கிறது என்னென்னா, மேலே 3வது டேப்பில் இருக்குது பாருங்கள். அந்த பஃபர் ஏரியா அப்படிங்கிறது என்னென்னா, உள்ள பொருள் சேர்ந்துருச்சுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம போட்ட பொருள் உள்ளே போய் உட்காந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம பார்த்து கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ வேண்டாம், இதான் நம்ம போட்டது தானே, இது எதுக்கு பேக்கப் பண்ணணும். இப்போ பஃபர் ஏரியாவுக்கு போனீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது எஸ் ஃபில் ஆகிருக்கு, ரைட்டாக? கோடிங் ஃபில் ஆகிருக்கு. இல்லைனா எஃப்எஃப்னு வரும் கம்ப்ளீட்டாக, அல்லது 00ன்னு வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா சிப் அவுட்டுன்னு அர்த்தம், ரைட்? இப்போ இதை சும்மா மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு ப்ரோக்ராமர்லேருந்து என்ன பண்ணிடுறேன், நம்ம போட்ட சிப்பை மட்டும் எடுத்துடுறேன். இந்த மாதிரி க்ளீனாக 8 லெக்கும் போய் உட்காந்துருச்சின்னு கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சுது அப்படின்னா அயன் எடுக்க வேண்டாம். அப்படி இல்லைன்னா அயனில் ஒரு தடவை நீங்கள் டச்சப் கொடுக்கணும். ரெஸ்யூம் ரீசெட் அப்படிங்கிறது பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐஓலேருந்து எக்ஸிக்யூட் ஆகுது. வீடியோவை ரீவைண்ட் பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் புரியும். இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே 15ல் பார்க்கும்போது இந்த வோல்டேஜ் கிடையாது. அப்போது இப்போ போர்டு ஆன் ஆகுதா இல்லையான்னு அதே பவர் பட்டனுக்கு, நம்ம முன்னாடி யூஸ் பண்ண அதே பவர் பட்டனுக்கு போகிறேன். அதே பின் நம்பர் 1ல் இங்கே வைக்கிறேன். ட்வீசரை எடுக்கிறேன். நியர்பை கிரவுண்ட் இருக்குது பார்க்குறேன். ட்வீசரில் வச்சுக்கிட்டு இப்போ போர்டு ஆன் ஆகுதான்னு ஒரு ட்ரை பண்ணுறேன். ரெடி 1 2 3. போர்டு சூப்பராக 267க்கு ஜம்ப் ஆகுது.
என்ன டைரெக்ஷனில் நம்ம வைக்கணுமோ ஃபெட்டை அந்த டைரெக்ஷனில் இப்போவே வச்சிடணும். பேக் சைடில் தெரியுது இல்லையா உங்களுக்கு, சோர்ஸு ட்ரெயினு. அப்போது இவனை இப்படி திருப்பி போட்டு உல்ட்டா பண்ணிடணும். தெரியுதா? அவ்வளோதான். சோர்ஸ் அப்படியே இங்கே வந்துடும், ட்ரெயின் அப்படியே மேலே போய்டும். என்ன அப்படியே இருக்கட்டும், பறந்து ஓடிடாமல். அதுக்குள்ளே நான் இதை தூக்கிடுறேன். காலி. மாஸ்ஃபெட்டாக தான் இருக்கணும். அதனால தான் 50 ரூபா கொடுத்து இதை வாங்குகிறான். அது வெறும் டயோடாக வேலை பண்ணக்கூடாது. அதெல்லாம் 5 ரூபா கொடுத்து அதை வாங்கியிருப்பான். மாஸ்ஃபெட்டு தான் சேனல் க்ரியேட் பண்ணோம். சேனல் க்ரியேட் ஆச்சுன்னா தான் கரண்ட்டு பூஸ்ட் ஆகும். அந்த மாதிரி கரண்ட்டு பூஸ்ட் ஆகிறதுக்காக அவன் கொடுக்கறது தான் கேட்டோட டிரைவ் ஷுட் பி கிரேட்டர் வித் கம்பேர் டு சோர்ஸ். ஆல் கிளியர்? ஃபுல் வோல்டேஜ் 19.4 தான் இருக்கணும். 19.4 தான். ஐ திங்க் அந்த டைமில் போர்டு ஆன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதை கவனிக்கல. போர்டு ஆன் ஆகும்போது எப்போவுமே ஒரு ட்ராப் இருக்கும், சின்ன ட்ராப் இருக்கும். போர்டு ஆன் ஆகும்போது, பேட்ரி சார்ஜ் ஆகும்போது இந்த வோல்டேஜில் ட்ராப் இருக்கும், லிட்டில் பிட் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே சைலர் ஜிஐசி 19 வோல்ட்டு உள்ளுக்குள்ளார வருது காமன் பாயிண்ட்லேருந்து. இது ரெண்டுமே நிச்சயமாக ப்ராப்பர் கரண்ட்டோட வரணும். ஒருவேளை ப்ராப்பர் கரண்ட்டோட வரலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எல்டிஓ வெளில வந்துடும். இங்கே இருக்கிற ஜம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஸ்ட் பாயிண்ட்ஸு. இங்கே இருக்கிற மொத்தம் 5 ஜம்பர் இருக்குது பாருங்கள். இது ஒரு ஜம்பரு, இது ஒரு ஜம்பர், இது ரெண்டுமே இன்புட் ஜம்பரு. இந்த பாருங்கள் PJ 304, இது ஒரு ஜம்பரு, இது ரெண்டுமே அவுட்புட் ஜம்பரு. இந்த மாதிரி பெரிய ஜம்பருக்கு பக்கத்தில் குட்டி ஜம்பர் போடுறான்னு வச்சுக்கோங்களேன், மேபி அது எல்டிஓவை நம்ம செக் பண்ணுறதுக்கு அல்லது எல்டிஓவை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவன் போடுறதா இருக்கும். என்னுடைய கெஸ் கரெக்டாக இருந்தால் இது 3.3 வோல்ட்டு எல்டிஓவாக இருக்கணும். ரைட்டா? 3.3 வோல்ட்டு எல்டிஓவாக இருக்கணும். ஏன்னா கரண்ட்டோட வர 3.3 வோல்ட்டு இந்த பாயிண்டில் வரவே வராது, இந்த பகுதியில் தான் வரும். அதாவது காயிலோட அவுட்புட் சைடில். காயிலோட இன்புட் சைடில் கூட நம்ம வைக்கக்கூடாது. காயிலோட இன்புட் சைடில் வைக்கிறது அப்படிங்கிறது தப்பு. காரணம் என்னென்னா அந்த இடம் ஃப்ரீக்வன்சி இருக்கிற இடம். அதனால தான் மதர் போர்டில் இல்லாத அல்லது இந்த இடத்துல இருக்கக்கூடாத ஒரு வேல்யூவை தப்பாக காமிக்குது. 20, 30, 40, 50, 60ன்னு. காரணம் என்னென்னா இது ஒரு டிசி கிடையாது. இந்த இடத்துல நம்ம வச்சு பார்க்குறது டிசி கிடையாது. என்ன தான் இது சைலர்ஜிக்கு அப்பர் லோயர் வெளியில் இல்லைன்னா கூட உள்ளே இருக்குது. உள்ளே இருக்கிற அப்பர் லோயரும் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃபில் இருக்கிறதுனால தான் வெளியில் இருந்தால் நம்ம எப்படி பார்ப்போமோ அதே பேட்டர்ன் தான் இப்போ இந்த இடத்துலையும் இருக்கும். ரைட்டா? டிஎஸ்ஓவை எடுத்து பார்க்கும்போது வெளியில் இருந்தால் நம்ம எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி பேட்டர்ன் இப்போ இங்கே இருக்கும். ஏன்னா இது ஒரு பியூர் டிசி கிடையாது. அப்புறம் லோயரும் வெளியில் இருந்து காயில் நம்ம எப்படி பார்ப்போம் அதே மாதிரி தான் அப்பர் அண்ட் லோயர் உள்ளுக்குள்ளார இருக்குது. பட் காயில் காமிச்சிடும் அப்படின்னு அடாப்டர் இருக்குது. சேனல் ரெண்டும் ஆனில் இருக்கணும், நீ உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறது யார் தெரியுமா? முதல் ஸ்டேட்மெண்ட்டு சார்ஜர் ஐசி, நாட் ஐஓ. ஐஓ ஒரு மீடியேட்டர், அவ்வளோதான். இந்த 5 வோல்ட்டு இந்த பக்கமாக வரவே வராது. பாருங்கள், நல்லா பாருங்கள், வராது, இந்த பக்கமாக வராது. இங்கே இருக்கிற இந்த 5 வோல்ட்டு மிக நிச்சயமாக இந்த பக்கமாக வராது. காரணம் என்ன தெரியுமா? சார்ஜர் ஐசி என்ன தெரியுமா சொல்லும்? நான் இந்த டிரான்சிஸ்டரையும் ஐஓவையும் யூஸ் பண்ணி உன்னை இங்கே நிறுத்துறேன்டா, நீ நில்லுன்னு. சார்ஜர் ஐசி என்ன சொல்லும்? சார்ஜர் ஐசி இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்குது. என்ன சொல்கிறான்? நான் இந்த இடத்துல இருக்கிற இந்த டிரான்சிஸ்டரையும் இங்கே இருக்கிற ஐஓவையும் யூஸ் பண்ணி உன்னை நிறுத்துறேன்டா, நில்லுங்குது. எப்படி அப்படின்னு கேட்டால் டிசி இன்னு ஏசி இன்னு போனோடனே ஏசி ஓகே இங்கே வரும். ஏசி ஓகே ஐஓக்கு உள்ளே போன உடனே ஐஓ கண்ட்ரோலர் என்ன பண்ணோம்? ஈசி ஆன் அப்படிங்கிற இந்த சிக்னலை வெளில அனுப்போம். ஈசி ஆன் 3.3 வோல்ட்டு இங்கே வரும்போது என்ன ஆகுது? இது டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு போகுது. PQ21 ஆன் ஆகிறதுனால எதுக்காக நீ அலற? இங்கே லோ ஓம் இருக்குது, நான் வரமாட்டேன், வந்தால் என்ன அடிச்சிருவாங்கிற. எங்கேருந்து வந்தது இந்த லோ ஓம்? இங்கேருந்து வந்தது தான் இந்த லோ ஓம்.
சார் அப்படின்னா உங்கள் ஸ்டேட்மெண்ட் படி பிக்யூ 21 இப்போ ஆனில் இருக்குது இல்லை? ஆமாம்மா, 100% ஆனில் இருக்குது. கேன் யூ ப்ரூவ் இட்? நல்லா பாருங்கள், ஒரு டிரான்சிஸ்டருக்கு இதுதான் பேஸு. இந்த பக்கமாக லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், அது பேஸு. ரைட்டா? கண்ட்ரோல் கேட்டுக்கு எப்படி லெஃப்ட் சைடு நம்ம கண்ட்ரோல்னு படித்தோமோ அதே மாதிரி லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது பேஸு. ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது கலெக்டர். என்பிஎன்ஓ பிஎன்பிஓ டோன்ட் கேர் அபவுட் இட். ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது கலெக்டர். இந்த பக்கமாக இருக்கிறது எமிட்டர். ஓகேவா? பேஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது எமிட்டர், ஆப்போசிட்டில் இருக்கிறது கலெக்டர். இப்போ என்னுடைய ஸ்டேட்மெண்ட் படி பேஸுக்கு வோல்டேஜ் வருதுங்கிற கண்ட்ரோலர் ஐஓலேருந்து வருதா? பேஸுக்கு இந்த 3.3 வோல்ட் வர்றதுனால டிரான்சிஸ்டர் ஆனில் இருக்குது. ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் த டிரான்சிஸ்டர் இஸ் டர்ன்ட் ஆன் ஆர் நாட்? மல்டிமீட்டரை ஓம் மோடில் போட்டுடுறேன். டிரான்சிஸ்டருக்கு எந்த இடத்துல ஆரோ டைரக்ஷன் இருக்கோ அது எமிட்டர். அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது கலெக்டர். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது பேஸு. ஓகேவா? இது எமிட்டர், இது கலெக்டர், இது பேஸு. ஆரோ டைரக்ஷன் எப்போவுமே எமிட்டரில் தான் கொடுப்பான். ஆரோ வெளில போச்சுன்னா கண்ட்ரோலில் என்ன போடணும்? பாசிட்டிவ். பி சேனலுக்கு எப்படி அவுட் சைடில் போச்சுன்னா பீன்னு போட்டோம், அதே மாதிரி ஆரோ வெளில போச்சுன்னா பாசிட்டிவ். அப்படின்னா மீதி இருக்கிற ரெண்டும் என்னது? நெகட்டிவ். வாட் இஸ் மீனிங்? இது ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர். எப்போ நம்ம பாசிட்டிவை கேட்டில் கண்ட்ரோலில் பேஸில் அப்ளை பண்ணுறோமோ எமிட்டரில் இருக்கிற லோ ரெசிஸ்டன்ஸ் நெகட்டிவ். புரியுதா? எமிட்டரில் இருக்கிற லோ ரெசிஸ்டன்ஸ் ஆக்சுவலி இது 0 ஓம். டிரான்சிஸ்டருக்கும் ஜேஃபெட்டுக்கும் நல்லா வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஜேஃபெட் ஆஃபில் தானே இருக்குது, நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். அது ஆன் ஆகணுன்னா வேறு ஒன்றும் கிடையாது, இந்த டிரான்சிஸ்டரை ஆஃப் பண்ணால் போதும். இந்த டிரான்சிஸ்டரை ஆஃப் பண்ணணுன்னா வேறு ஒன்றுமே கிடையாது, இந்த ரெசிஸ்டரை இங்கேருந்து தூக்குனா போதும். நான் அதை பண்ணியே காமிக்கிறேன். உல்டாவா? இப்போதைக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? எமிட்டரில் எப்போவுமே லோ ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இந்த 0 ஓமை டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும்போது அப்படியே இங்கே இருக்கிற கலெக்டருக்கு 0 ஓமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. அப்படியே அங்கே இருக்கிற கலெக்டருக்கு 0 ஓமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. டிபெண்ட்ஸ் ஆன் த பேஸ் கரண்ட்டு தான் எவ்வளவு ரெசிஸ்டன்ஸு மேலே போகணும் அப்படிங்கிறத டிரான்சிஸ்டர் முடிவு பண்ணும். அப்படியே ஜேஃபெட்டை பாருங்கள். நீங்கள் இந்த இடத்துல 3 வோல்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும். இந்த இடத்துல இருக்கிறது ஃப்ளாட்டு 0 ஓம். ஜேஃபெட் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஆஃப்டர் ஆல் 3 வோல்ட்டு கொடுத்து இந்த ஃபெட் ஆன் ஆகிடுச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கூட லேகே இல்லாமல் இந்த 0 ஓமை அப்படியே இந்த இடத்துக்கு கண்டக்ட் பண்ணும். திஸ் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஜேஃபெட் அண்ட் த டிரான்சிஸ்டர். பக்கத்தில் 3.29, சரி. அதுக்கு பக்கத்தில் 3.32, ஓகே. 3.3. இப்போது இதில் எது நம்மளுடைய பவர் பட்டன்னு தெரியாமல் நிறைய பேர் பண்ணுற தப்பு. மற்ற ரெண்டும் கிரவுண்டு. அதுக்கப்புறமா இருக்கிற 2 பின்னுமே கிரவுண்டு. அதாவது 2 பின்னில் கிரவுண்டு வருது, மற்ற பின்னில் எல்லாம் இங்கே பாருங்கள், இது கிரவுண்டு, இதுவும் கிரவுண்டு. மற்றது எல்லாத்துலேயும் 3.3 வோல்ட் வருது. நம்ம மக்கள் பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா? கண்ணா பின்னான்னு இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து கிரவுண்டோட ஷார்ட் பண்ணி பார்க்குறது. அது மாதிரி பண்ணக்கூடாது. அது மாதிரி மிக நிச்சயமாக பண்ணக்கூடாது. உங்களுக்கு எது 3.3 வோல்ட்டுன்னு தெளிவாக தெரியணும். இல்லையா நீங்கள் மதர் போர்டை நேராக கண்ட்ரோலர் ஐஓவில் போயிட்டு ஆன் பண்ணுங்க, ஒன்றும் மேட்ரே கிடையாது. உங்களுக்கு இங்கே தெரியலையா, கண்ட்ரோலர் ஐஓக்கு போயிடுங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஐஓ கண்ட்ரோலரோட பேஜுக்கு போயிடுங்க. ஐஓ கிட்ட போயிட்டு எது பவர் பட்டன்னு கேளுங்க, அவன் சொல்லிவிடுவான். எது பவர் பட்டன்னு கேட்டால் அவன் சொல்லிவிடுவான்.
பின் நம்பர் 110 தான் பவர் பட்டன். அப்போ ஐஓவோட பின் நம்பர் 110க்கு போயிடுங்க. கண்டிப்பாக அங்கே 3.3 வோல்ட் இருக்கும். இங்கேருந்து கண்டினியூட்டி மோடில் வச்சு அங்கே பார்க்குறது அதெல்லாம் உங்களுடைய டேலண்ட்டு. ஓகேவா? அதெல்லாம் வந்து உங்களுடைய டேலண்ட்டு. டைம் இருக்கும்போது தாராளமாக பண்ணலாம். இப்போ இதோட பின் நம்பர் 110ல் வரீங்க இல்லையா, ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது பின் நம்பர் 110 32 64 96 100 100 105 110 இதோ இந்த இடத்துல வரும் இல்லையா. இந்த 110வது பின்னை 3.333 இருக்கு பாருங்க. இந்த 110வது பின்னை ஏதாச்சும் ஒரு ட்வீசர் எடுத்து நியர்பை கிரவுண்டோட ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த பாருங்க பண்ணுறேன். போர்டு ட்ரிகர் எடுக்கணும். தப்பாக வைக்கிறேன்னா ஆன் ஆஃப் 110வது பின்னா 96 100 105 110 நான் கரெக்டாக தான் வைக்கிறேன். 110வது பின்னில் நான் கரெக்டாக தான் வைக்கிறேன். பட் போர்டை ட்ரிகர் பண்ணும்போது 100% ட்ரிகர் ஆகணும். ஆகுது பாருங்க. 100% ட்ரிகர் ஆகணும். லாங் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணவா. இந்த ட்வீசரோட ஒரு எண்டு கிரவுண்டோட கனெக்டடாக இருக்குது. ஆஃப் ஆயிடுச்சா? அகைன் நான் ஜென்டலாக டச் பண்ணி ஆன் பண்ணுறேன். ஆன் ஆகுது. இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். இது தப்பே கிடையாது.